அமெரிக்கா இருக்கிறாங்கல்லங்க, உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அப்படிங்கிறத விட சீனாவும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் 3 தடவ, 4 தடவ அவர் திரும்பி திரும்பி ரோல சொல்லிட்டே இருந்தாரு. நம்ம ஒரு தடவ தான் அந்த செய்திய சொன்னோம். அது பேசுபொருளா மாறிக்குது. இப்ப யாரு, என்ன, ஏது வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஜெய்சங்கர் அவர்களும் அத ஹைலைட் பண்ணிக்கிறாரு. அதாவது இவங்களுக்கு இதே பொழப்பா வச்சுக்கிறாங்க. காசு அடிக்கிறது. காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடிச்சு வந்தாச்சா? யார கலைக்கலாம் பாருங்க. எந்த நாட்டுல போய் வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது போலயே இருந்திருப்பாய்ங்க போல தெரியுது. நான் 1, 2 இல்ல. பூரா அடி எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவங்க பணம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால காசு. அவங்க இது அச்சடிக்கிறாங்கன்றதுனால டாலர் ரிசர்வ் கரன்சி இல்லையா? உலகத்துக்கே காமனா பயன்படுத்தக்கூடிய கரன்சி இல்லையா? ஸோ அதனால இப்ப நைட் ஒரு 1,00,00,000 வேணுமா? பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாங்கன்னா, காலையில எந்திரிச்சாங்கன்னா 1,00,00,000 வந்துரும். டாலரு. அத கொண்டு போய் குடுத்தோம்னா, அது 10 மடங்கு, 5 மடங்கா அந்த லோக்கல் கரன்சில கிடைச்சிரும். என்ன எடுத்துட்டு போய் செலவு பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் வேல. அதுபோல ஜாலியா பண்ணியிருப்பாய்ங்க போல தெரியுது. இப்ப அதுக்கெல்லாம் வழி இல்லல்ல. ஸோ அதனால அப்ரூவரா மாறுறாங்களா? அப்படிங்கிற போல கேள்வி வருது. எது எப்படியோ இப்ப எல்லா நாடுகளும் அமெரிக்காவ என்னங்க உங்க வேலையா? என்னங்க உங்க வேலையா? எங்க எது நடந்தாலும் என்னங்க உங்க வேலையா? அப்படிங்கிற போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்படி செய்வீங்களோ? அப்படிங்கிறது போல டைரக்ட்டாவே கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் அமைதியா இருப்பாங்க. இப்ப வந்து ஓப்பனாவே நீங்க தானுங்களா? அப்படிங்கிறது போல எது நடந்தாலும் கைக்குள்ள தான் அப்படிங்கிறது போல கைய காமிச்சர்றாங்க. பாவம் அமெரிக்கா இதுக்கு மேல எத்தன அடி யார் யார்கிட்ட வாங்க போறாங்களோ தெரியல. சரி ஓகே. ஆனா ஈரான் கேட்டாங்க தெரியுங்களா? எங்க நாட்டுல ஆட்சி கவிழ்ப்பு பண்ணது நீங்க தான். எங்களுக்கு மரியாதையா நஷ்டஈடு குடுங்கன்னு கேட்டாங்க தெரியுமா? ஈரான் தைரியமா கேட்டுக்கிறாங்க. அதுபோல நம்மளும் கேட்போமா? அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு. அப்புறம் ஈரான்றதுனால இன்னொரு விஷயம். லாவ்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு போறதா சொல்லியிருந்தாரு. அதாவது நாளைக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியில இருக்காரு. துருக்கிக்கு போயிருக்காரு. இந்த உக்ரைன பத்தி பேசுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாரு. ஏன்னா துருக்கியில வந்து, "என்னப்பா உக்ரைன் முழுசா அது கிரீமியா முதற்கொண்டு உக்ரைன் தாம்மா? என்ன?" அப்படிங்கிறதோட கேட்டேன். "இல்லைங்க அதெல்லாம் உங்களுதுன்னு சொன்னேங்க." அப்படிங்கிறதோட மாத்தி சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஈரானுக்கு போறாரு. அவரு போறதுக்கு முன்னாடியே, "வண்டிய கொஞ்சம் கொண்டு போய் இறக்குங்கப்பா" அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வண்டி அங்க போய் இறங்கியிருக்கு. மிலிட்டரி கார்கோ அதிகமான ஆயுதங்கள் ஈரானுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு சாரார். இல்ல இல்ல எல்லாம் வாரி எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்குது அப்படிங்கிறவங்கள ஒரு சாரார். ஏன்னா லாவ்ரோ அவர்கள் போயிருக்காரு. இரு நாடுகளும் இந்த ISW இவங்கெல்லாம் போன பதிவில் நம்ம பார்த்திருப்போம். அதிக அளவுல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்றாங்க நார்த் கொரியா, ஈரானும் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல. ஒருவேளை இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒண்ணு ரஷ்யா குடுக்குறாங்களா? இல்ல ஈரான் குடுக்குறாங்களா? ஏன்னா 2 பேத்துக்கும் பதட்டம் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார் இல்லையா? ஆட்சி கவிழ்ப்பு நடந்துச்சு. எலக்ஷன் வர வரைக்கும் ஏதாவது வச்சுக்கிட்டுமேன்னு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல இருக்கிறார் இல்லையா ட்ரூடோ அவர்கள். இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ட் அறிவிச்சுக்கிறாரு. இந்த எய்டுல F-16 4 F-16 தரோம். 20 ஆர்மடு வெஹிக்கிள் 20 சொச்சம் ஆர்மடு வெஹிக்கிள் தரோம் அப்படிங்கிறத விட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது எல்லாமே பில்லியன் தாங்க. இதுவும் பில்லியன் 3 பில்லியன் அளவுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நாடுகள்லாம் இது போல பில்லியன் இப்ப ஏன்னா கனடா வந்து பண்ணா 3 பில்லியன் அப்படிங்கிறாங்க எய்டு. இப்போ நாள பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து 3 பில்லியன் நீ பார்த்த 3 பில்லியன் அப்ப அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்கன்னா வம்பா போயிரும் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த டாலர் சொல்றதே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல எழுதலான்டா ஒருத்தன் கிடைச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக எழுதுனாங்களான்னு தெரியல. அடுத்து இந்த F-16 அப்படிங்கிறதுனால மிக பெருமளவுல இந்த உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிருவாங்களா? அப்படி பண்ணிருவாங்களா? அப்படிங்கிறது போல அவங்களும் செய்யறாங்க. இந்த F-16 எடுத்துட்டு போய் இந்த கர்ஸ்க்கு மேல அப்படியே ஸ்வைங் ஸ்வைங்ன்னு சுத்தி காமிச்சுட்டு வந்திருக்காங்க. ரஷ்யாவும் அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. F-16 சரி எதுக்கோ பிளான் பண்றப்பா நீ அப்படிங்கிறது போல உளவு விட்டுறவனுங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி அனுப்பிவிடும்போது தான் தெரிஞ்சுக்குது ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, S-300 ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெருமளவுல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த F-16லாம் தாழ்வா பறக்குது. ஸோ தாழ்வா பறக்கும்போது இது போல ஏர் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து என்ன செய்வாங்க? இத கவுண்டர் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு செய்வாங்கல்ல, ப்ரொவோக் பண்றதுக்கு. அதாவது இப்படி போய் ஸ்வைங்ன்னு இப்படி திருப்பிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா அங்கிருந்து வருவாங்கல்ல, ஏதாவது தாக்கணும் அப்படி இப்படின்ட்டு இல்ல. ஸோ ரஷ்யாவோ F-16 வருதா, நம்மளோட பார்டர் பக்கத்துல கர்ஸ்க் பகுதியில வருது. ஏர் அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டேக் ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து S-300 வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. F-16 ஸ்வைங்ன்னு திரும்பும்போது அங்க எல்லா S-300 காணாம போயிருச்சு. வச்சு தட்டி தூக்கிட்டாங்க. பார்டர் பக்கத்திலேயே கொண்டு வராங்க பாருங்க. இந்த சுமில டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு தான் தெரியல. மேப் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா சொல்றேன். இங்க இது மட்டும் கிடையாது. இந்த ஏரியால இது போல பண்ணிட்டு இருக்கிறனால, வுட்டா பெருசா செஞ்சுருவாங்க போல தெரியுது. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லாம் பெருமளவுல உதவுவாங்க அப்படிங்கிறது போல எண்ணங்கள் ரஷ்யாக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம FSB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மீட்டிங்ல கூப்பிட்டு பேசும்போது, அவரோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுவாங்க. நார்மலா இந்த மீட்டிங் நடக்கும்.
புட்டின் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மீட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். இது இன்னும் மீடியாக்கள்ல வரல. சும்மா அரசு வந்துச்சு. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி ஏதோ ஒரு முக்கியமான திட்டங்கள் வகுக்கப்படுமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ்ல இருந்து கிரீமியால இருந்து எல்லா பக்கத்துல இருந்து அப்படியே தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்தாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. இந்த அளவுக்கு எய்டிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மரியோபோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லிங்க் போட்டாங்க. ராஸ்டவான்டவுல ஒரு பொட்டியில ஏத்தி ஒரு வண்டியை வச்சீங்க அப்படின்னா நேரா வந்து இங்க இறங்கிருங்க, மரியோபோல்ல வந்து இறங்கிருங்க அப்படிங்கிறது போல மேப்லாம் போட்டு காமிச்சு இந்த ஏரியால ரயில்வே கனெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. எங்களால அதை அடிக்க முடியும் அப்படின்னு வேற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அந்த பக்கம் போட்டி கிட்டி வந்தேன்னா நாங்க அடிச்சிருவோம் அப்படிங்கிறது எங்களால முடியும் அப்படிங்கிறத முதல்ல கிரீமியா பிரிட்ஜ் அடிங்கப்பா, அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது போல சில தரப்புல இருந்து இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ஈரானோட வண்டி வருது இல்லையா, பொட்டி கட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அங்க ராஸ்டவான் டவுன்ல டச் டவுன் பண்ணாங்கன்னா அங்க இருந்து பொட்டியை ஏத்துனாங்கன்னா இங்க மரியோபோல்ல கொண்டு வந்து இறக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வேகமா இருக்கும். ஏன்னா இந்த பகுதியில எப்படியெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நம்ம அந்த டைம்ல பேசிட்டு இருக்கோம். அதாவது மக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீமியா பிரிட்ஜை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தீவிரவாத ஆக்டிவிட்டி அங்க வெடிக்கணும்ட்டு இல்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்புக்காக சமிகைகள் ஏதோ ஒன்று கிளப்பி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்டரை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதிக அளவுல சிவிலியன், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகமா இந்த மக்கள் வருவாங்க இல்லையா, பார்வையாளர்கள் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி கிரீமியாக்கு வருவாங்க இல்லையா, டூரிஸ்டா வருவாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல ஒரு வெடி விபத்துக்கான ஒரு தூண்டுதல் சிபேபி ட்ரோன்களை வந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிபேபி ட்ரோன்லாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நம்ம கூட சொல்லியிருப்போம். இந்த ரஷ்யாவோட பெவர் ரக ஏவாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. அது திடீர்னு விழுகுதுன்னா மேபி வேற ஏதாவது ஒரு ஆயுதங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபேபி ட்ரோன்கள்ல இந்த மாதிரி மிசைல பொருத்தப்பட்ட ஏர் டு ஏர் மிசைல அதை மாடிஃபை பண்ணி சிபேபி ட்ரோன்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரிலாம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த சிபேபி ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள் மிஷின் கன் இருக்கிற மாதிரிலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வலையில ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உக்ரைன் போயிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இது போல ஒரு விஷயம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல டிராபிக் பிளாக்கேட் வந்துடும். இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியோபோல் இருந்து ராஸ்டவாண்டவுக்கு ஒரே ஒரு பிரதானமான சாலை தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைன் தரப்புல இந்த ரோட பிளாக் பண்ணுவாங்க. மக்கள் போக வர்றதுக்கு சிக்கலா இருக்கும். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் அந்த இடத்துல எடுக்கும்போது இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால வீரர்களையோ ஆயுதங்கள்லயோ அட்டாக் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட்டிட்டு வந்து விட முடியாது. இதனால சிக்கலா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த அங்க இருக்கக்கூடிய கர்சன் பகுதி, இந்த ஜாப்ரோசிஷியா பகுதி இல்ல உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் மேல தாக்குதல் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்போம். இப்ப இந்த ரயில்வே லைன் எனேபிள் ஆயிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை டிராபிக் ஜாம் வந்தாலும் ரயிலை யூஸ் பண்ணி இது பியூரா மிலிட்டரிக்காகவே கட்டியிருக்காங்க இந்த டைம்ல. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் இது ஃபுல்லா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து அது பெருமளவுல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அது போல திட்டங்கள்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிராசையாவே போயிடும் உக்ரைனுக்கு. ஏன்னா அதிக அளவுல சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம ஈரான் ஒரு சைடு இருந்து காஸ்பியன் வழியில பொட்டி பொட்டியா கட்டி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நார்த் கொரியால இருந்து தலைவரே ட்ரெயின்ல ஏத்தியாச்சு வந்துடும் அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால பெருமளவுல தயாராகிறதுனால யூரோப்பியன் யூனியன் வந்தாலும் பெருமளவுல சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்கிறாங்களா என்னமோ இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும் இல்லையா. ஸோ ரஷ்யாவும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கூடியது. இப்ப லாவ்ரோ அவர்களும் ஈரான்லயும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசி என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது EU. நாங்களும் எய்டுகள் தாங்க புதுசா அப்படிங்கிறது போல வந்திருக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இங்க பீட்டர் சிசார்ட் அவர்கள் ஹங்கேரிலாம் இங்க பாருங்க, சும்மா சும்மா EUல இருந்து உங்க பேக்கெட்ல இருந்துன்னா சம்பாரிச்சுன்னு எடுத்து கொடுங்க. சும்மா EU காசெல்லாம் வச்சு நீங்க இந்த வேலை பண்ணக்கூடாதுங்க, நாங்க பேன் பண்ணிடுவோங்க, வீட்டா போட்டுருவோங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து காண்டா இருக்காங்க ஹங்கேரி தரப்புல இருந்து. ஆனா லித்துவேனியாலாம் என்ன தெரியுமா நிக்கிறாங்க, 2030 டேட்டை செட் பண்ணுங்க, உக்ரைன் EUல இணைகிற அந்த அன்னைக்கு புரியுதா அப்படின்னு வச்சிருக்கேன். இது 2030 டே அப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இந்த EUல சேர்ந்துக்குங்கன்னு ரஷ்யாவே சொல்லிட்டாங்க. ஏன் நாளைக்கு சேர்த்திக்க வேண்டியதானே, அது எதுக்கு 2030? போர் நிறுத்தோடனே அடுத்த நாள் சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிற சொல்ல, அது என்ன 2030 அப்படிங்கிறது போல இருக்கு. ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன திட்டம் அப்படிங்கிறது போல பொறுத்து இருந்து பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் கிட்ட திட்டம் இருக்கு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியுது இல்லையா. ஒருவேளை இந்த கர்ஸ்க் பகுதியை ஓபன் பண்ணி டோனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மாஸ்கோவுக்கு போறதுக்கு ஒருவேளை யூரோப்பியன் யூனியன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரொபோ தண்ணியெல்லாம் குறைஞ்சு பார்த்தாங்க, முடியவே இல்லை. 6 மாசம் முட்டி 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 1 இன்ச்சு நகர்ந்திருந்தது. ஸோ இப்போ அது போல இருக்கக்கூடாது. யூரோப்பியன் ட்ரூப்ஸ் எல்லாம் வராங்கன்னா கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இந்த சுரோவிக்கின் லைன் ட்ரென்ச்சை ஓபன் பண்ணி உள்ள போய் என்ட்ராகி உட்காந்துருக்காங்க. இந்த சுதா பகுதியில், அதாவது ரஷ்யாவோட டெரிட்டரி கர்ஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான
ஒரு பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரோவிக்கின் லைன்ங்கிறது இந்த ட்ரென்ச் லைனு. அத வந்து ஓப்பன் பண்ணி பிரீச் பண்ணி உக்ரைன் போய் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து டோரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு வேள இத பயன்படுத்தி யூரோப்பியன் யூனியன் ட்ரூப்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்றது? அதனால இந்த பால்டோவால கேஸ் புரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. இது வந்து உக்ரைனுக்கு 40% கேஸ் புரொடக்ஷன் வந்து இந்த ஃபெசிலிட்டிலருந்து பண்ண முடியும். இருந்தா தானே நீங்க இந்த பக்கம் கேஸ் எல்லாம் சப்ளை பண்ணி இந்த குளிர்காலத்துலலாம் தாங்கி எல்லாம் செய்வீங்க. போடு குண்டுன்னு கன்டினியூஸா 2, 3 நாளா அந்த பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர் ரைடு தான் இந்த பக்கத்துல ஃபுல்லாவே. இத தடுக்கிறதுக்காக தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல S-300 எல்லாம் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அடி தட்டி தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பெருமளவுல அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. அதனால 40% புரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஃபால் ஆகுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. வின்டர் டைம்ல அப்படிங்கிறது இது மேலும் மேலும் உக்ரைனுக்கு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. அடுத்தது அப்படியே நம்ம இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, 15 மாசம் கழிச்சு ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசால ஸ்கூல வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதே நீங்க இங்க எங்க அனுப்ப வேணாம். நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு கூட அவங்க தரப்புல இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்களுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு. அது நடக்குதா என்னன்ட்டு. ஆனா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிபியால தயாராயிட்டு இருக்காங்க. லிபியால வந்து பார்த்தீங்கன்னா, Su-24 ரக விமானங்கள் அ டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஏர்பேஸ் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? போர்க்கால அடிப்படையில கட்டி முடிச்சு, Su-24 ரக விமானத்த டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மிக பெரும் அளவுல பிரேக் த்ரூ. சிரியால இருந்து அப்படியே அங்க டிரான்ஸ்ஃபார்ம் லிபியால அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே வந்தோம்னா நார்த் கொரியா. இந்த நார்த் கொரியா இருக்கிறாங்க இல்லையா? 40 மீட்டர் விங் சைஸ்லங்க ட்ரோன்கள தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நார்த் கொரியா. இன்னமும் நடந்திருக்குங்க. ஹேங்கர்ஸ்லாம் கட்டி வச்சுக்கிறாங்கங்க ட்ரோனுக்கு பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது போல. உளவு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜனவரி மாசம் இறுதியில பார்த்துருக்காங்க. பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, இப்ப தகவல்கள வெளிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு டர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. நார்த் கொரியா தயாராகுறாங்க. பெருமளவுல ஆயுதங்கள டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நவீன கால போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய இஷ்யூ. அடுத்தது ஈரானும் அதே போல தான். நவீன காலத்துக்கான ஆயுதங்கள பெருமளவுல அவங்களே உள்நாட்டுல 90% அவங்களே நம்பி இருக்காங்க. வெளிநாடுகள் கிட்ட இருந்து எதையும் கேட்கறதில்ல, வாங்கல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள அவங்க உள்நாட்டிலே பெருமளவுல உருவாக்கிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இப்போ ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படுறனால ஒரு அலையன்ஸ் உருவாயிருமா? அப்படின்ற பதட்டங்கள் இருக்கு. இத எப்படி மேற்குலக நாடுகள் ஹேண்டில் பண்ண போறாங்க? அதுக்கு தான் அமெரிக்கா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தரலாம். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் பிப்ரவரி 24 4வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எம்பசி, ரஷ்யன் எம்பசி மேல இந்த பெட்ரோல் குண்டுகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருக்காங்க. இதனால உள்ள இருக்கிற எம்பசியோட நபர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. பட் ஆனா இது போல ஒரு விபத்து நடந்திருக்கு. யார் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரணையில பிரான்ஸ் தரப்புலருந்து இறங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மேலும் மேலும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள பெருசாக்கும். இவங்களுக்குள்ள டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்லாம் இல்ல அப்படிங்கும்போது சிக்கல் தான். ஏன்னா, இதுக்கு முன்னாடி கேஸ கட் பண்ணாங்க தெரியுமா? அந்த டைம்ல பெரும் பேசு பொருளா இருந்தது. உக்ரைன் வழியா போகக்கூடிய கேஸ உக்ரைன் ஸ்டாப் பண்ணது. அந்த டைம்ல பெரும் பேசு பொருளா இருக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்றாங்களான்னா, தயாராகுறாங்க அப்படிங்கிறது போல அர்த்தம். அப்படி கூட பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, உக்ரைன்ல இந்த ஆள் பிடிக்கிற வண்டி ஏதாவது நின்றுருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பெருமளவுல அது பாட்டுக்கு ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்குது. பாவம் கூரை மேல ஏறினாலும் விடமாட்டேங்கிறாங்க. இந்த திசார் ரிவர்ல உறைஞ்சே செத்தாலும் பரவாயில்லன்னு கிராஸ் ஆனாலும் விடமாட்றாங்க. பார்டர கிராஸ் பண்ணி ஓடி போலான்னா கண்ணி வெடியா வச்சுக்கிறாங்க. காடு மலை ஏறி போலான்னு பார்த்தா. ஒண்ணுமே பண்றதுக்கு வழி இல்ல. என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஊர்ல எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரன்னிங் ரேஸ்க்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அப்படி எடுத்துக்கலாம். ஊர விட்டு போறதுக்கும் வழி இல்ல. ஊருக்குள்ள வந்தா அதுவும் சிக்கல் தான். இதுக்கு மேல யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உக்ரைனியர்கள பிடிச்சு உக்ரைனுக்குள்ளேயே அனுப்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்துல. நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாடகங்கள் எப்படி அரங்கேறுது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.